அன்பார்ந்த உறவுகளே, நேற்று தென்காசிக்கு பெங்காங் ஸ்லாட் என்ற குத்துச்சண்டை போட்டி ஒரு போட்டியில் காஷ்மீரிலிருந்து பரிசுகளை வென்று வெண்கலப் பதக்கம் வெள்ளிப்பதக்கம் வென்று தென்காசி வருகை புரிந்த அந்த மக்களை தென்காசி மக்கள் சார்பில் பல்வேறு அரசியல் பெரும்புகள்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். இந்த ஏற்கனவே சென்னையில் ஒரு போட்டியில் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்று இன்று இந்திய அளவில் ஒரு போட்டியில் வெற்றி பெற்று வந்துள்ளனர். அடுத்தபடியாக டிசம்பர் மாதம் துபாயில் நடக்கக்கூடிய ஒரு போட்டியில் கலந்து கொள்வதற்காக இவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த மாதிரி வீரர்களை நாம் ஊக்கப்படுத்தும் மூலமாக இன்னும் பல பரிசுகளை அவர்கள் வெல்வதற்கு உதவும். ஆகினால் அன்பார்ந்த உறவுகளே, இந்த மாதிரியான விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்று தென்காசிக்கு வருகை தரும் மாணவ மாணவிகளுக்கு ஏகப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் அதுபோன்று பொதுமக்கள் இனிப்பு வழங்கி இந்த நிகழ்ச்சியை கொண்டாடிய அந்த ரயில்வே நிலையத்தில் மிக மகிழ்ச்சியாக இருந்தது. இந்தோடைய டீமுடைய கேப்டன் ஜாயிர் அவர்களுக்கு நமது சார்பில் சால்வை பொருத்தப்பட்டது. அதே போன்று தென்காசி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக நகர தலைவர், நகரச் செயலாளர், நகர பொருளாளர், அதே மாதிரி மாநில செயற்குழு நயினார் முகமது அவர்கள், தென்காசி 9வது வார்டு கவுன்சிலர் நாகூர் மீரான் அவர்கள், இப்படி பல்வேறு சகோதரர்கள் வாழ்த்துக்கு தெரிவித்தனர். இறுதியாக அந்த கேப்டன் டீம் உடைய எல்லா புகழும் இன்று ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதனுடைய மாணவர்கள் காஷ்மீர் சென்று 12வது பெண்காட் சீராட்டுடைய சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டு இன்று ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை பெற்று வெற்றி வாகை சூடி நமது தென்காசி மாவட்டத்திற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளனர். இது முன்னதாக விழுப்புரத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான பெண்காட் சிலாட் போட்டியில் கலந்து கொண்டு 26 பதக்கங்களை பெற்று நமது தென்காசி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தனர். அதன் அடிப்படையில் 9 மாணவர்கள், 3 பெண்கள், 6 ஆண் மாணவர்கள் பெண்காட் சிலாட் தேசிய அளவில் கலந்து கொண்டு இன்று பதக்கங்களை பெற்று நமது தென்காசி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்ததோடு இதற்கு அடுத்தாப்பில் டிசம்பர் மாதத்தில் அபுதாபியில் நடைபெறுகின்ற வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போட்டியில் நமது தென்காசி மாவட்டத்திலிருந்து நமது மாணவர்கள் 2 பெண்கள், 3 ஆண்கள் மாணவர்கள், மொத்தம் 5 மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதிலும் இது போன்ற பல பதக்கங்களை வெற்றி நமது இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் தென்காசி மாவட்டத்திற்கும் பெருமை சேர்ப்பார்கள் என்று நம்பிக்கையோடு பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்களுக்கும் இதற்கு ரொம்ப கடுமையாக உழைத்த மற்ற மாணவர்களுக்கும், அதேபோல தமிழ்நாட்டு மாநில செயலாளர், தென் மாநிலங்களுடைய சேர்மன் ஆகிய ஜிபி மகேஷ் பாபு சார் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கலை மேலும் மேலும் நமது பகுதியிலும் மற்ற பகுதிகளிலும் பரவி பல மாணவர்கள் இதனால் பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த விளையாட்டு என்பது மாணவர்களுக்கு ஒழுக்கத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கற்றுக் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் மாநில அளவில், தேசிய அளவில், இன்டர்நேஷ்னல் லெவல் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இன்று தமிழக அரசு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நிறைய ஸ்போர்ட்ஸ் கோட்டா, வேலை வாய்ப்புகள்லாம் காத்திருக்கிறது. அதை பயன்படுத்தி கொண்டு மாணவர்கள் பயன்பெற வேண்டும். அதுபோன்று தவறான வழியில் செல்லாமல், போதை மற்ற கெட்ட பழக்கங்களில் செல்லாமல் தன்னுடைய உடம்பும் தன்னுடைய கல்வி இது போன்ற விளையாட்டுகளில் மற்ற மாணவர்களும் பங்கு பெற்று நமது பகுதிக்கும் நம்ம சமுதாயத்திற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பளித்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த மாதிரி தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், முகநூல் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். தென்கை யூடியூப் சேனல் ப்ரொபஸ். அன்பார்ந்த உறவுகளே, தென்காசியிலேருந்து பெண்சிலா போட்டியில் முதல்ல சென்னையில் பரிசு பெற்று, அதுக்கு பின்பாக காஷ்மீரில் பரிசு நேஷனலில் வந்துருக்காங்க. அதற்கு பிறகும் இந்த டீம் வேர்ல்டு அளவில் துபாயில் நடக்கக்கூடிய ஒரு போட்டியில் கலந்து கொள்வதற்காக மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
அன்பார்ந்த உறவுகள், இந்த மாதிரியுடைய மாணவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை என்னன்னா, அவளை உற்சாகப்படுத்துவதே அவளுக்கு உந்துதலாக இருக்கும். உற்சாகப்படுத்தி இந்த மாதிரி போட்டிகளில் கலந்து கொண்டு அவங்களை கண்ணியப்படுத்துவதன் மூலமாக மீண்டும் பல பரிசுகளை வென்று இந்த சமூகத்துக்கு, தமிழ் சமூகத்துக்கு பல்வேறுமான ஒரு கண்ணியத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி செய்திகளையும் இந்த மாதிரி விஷயங்களையும் அதிகமாக அந்த மக்களுக்கு உற்சாகப்படுத்துங்க. தென்கை யூடியூப் சேனலுக்காக உங்கள் அன்பு சோதரன் கொலம்பஸ் பிரான். வாழ்க வளமுடன்.